நாக சைதன்யா சோபிதாவை திருமணம் செய்ய போகிறார். அதற்கான நிச்சயதார்த்தம் குறித்த சமூக வலைதளங்களில் அதற்கான தகவல் வந்திருக்கிறது. ஏற்கனவே அவர் சமந்தாவோடு திருமண உறவிலே இருந்தார். ஒரு 4 ஆண்டு காலத்திலே அந்த திருமணம் விவகாரத்தாக முடிந்தது. நாக சைதன்யா திருமண பந்தத்திலிருந்து சமந்தாவோட விலகிட்டாரு. அவங்க திருமணம் இனிமே செல்லாது அல்லது அவங்க வேணான்னு நினைக்கிறாங்க. இப்ப சமந்தா சிங்கிளா இருக்காங்க. ஆனா நாக சைதன்யா அடுத்த திருமணத்துக்குள்ள போறாரு. அப்போ சமந்தா என்ன நான் என்ன தக்காளி தொக்கா அப்படி பெண்களை பொறுத்தவரையில கட்டுப்பட்டியா இருக்கணும், அவங்க நம்ம சொல்றதை கேட்கணும் அப்படின்னு சராசரி குடும்பங்கள்ல நினைக்கிற மாதிரி சினிமா நட்சத்திரங்கள் வீடுகள்லயும் அப்படிதான் இருக்கு. ஒரு விரும்பத்தகாத ஒரு திருமணம் நடந்தது, ஏதோ ஒரு பிடிக்காத ஒரு வாழ்க்கை நடந்ததுன்னா மறுபடியும் அதை ரீஸ்டார்ட் பண்ணி வேறொரு வாழ்க்கைக்குள்ள போறது தான் பிராக்டிக்கலா சரியா இருக்கும். ஒத்து வாழணும் இல்லாட்டினா அத்து வாழணும்னு கிராமத்துல சொல்லுவாங்க. பெரிய ஸ்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அவங்களும் சராசரி மனிதர்கள் தான். தன்னை தாழ்த்திக்கிறவங்களுக்கு தான் இந்த வாழ்க்கையில சில விஷயம் நிலைச்சு நிற்கும். நாக சைதன்யாவுக்கு ஒரு சோபிதா கிடைக்கிறது மாதிரி இந்த உலகத்துல சமந்தாவுக்கு விரைவில் இதே போல இன்னொரு காதல் வாழ்க்கை, இன்னொரு திருமண வாழ்க்கை ரசிகர்களுக்கான செய்தியாக திரும்ப வரும். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நாகார்ஜுனாவுடைய மகன் நாக சைதன்யா சோபிதாவை திருமணம் செய்ய போகிறார். அதற்கான நிச்சயதார்த்தம் குறித்த சமூக வலைதளங்களில் அதற்கான தகவல் வந்திருக்கிறது. ஏற்கனவே அவர் சமந்தாவோடு திருமண உறவிலே இருந்தார். ஒரு 4 ஆண்டு காலத்திலே அந்த திருமணம் விவகாரத்தாக முடிந்தது. நம்ம எல்லாருமே கனவு காணக்கூடிய சினிமா நட்சத்திரங்கள், ஹீரோயின்ஸ்லாம் நம்ம ஒவ்வொருத்தருமே படம் பார்க்கும்போதே அந்த கதாநாயகியோட மனசுக்குள்ள ஒவ்வொரு ரசிகனுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லும் போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா, சமந்தா மாதிரி ஒரு பொண்ணு இருக்கணும் அப்படிலாம் பேசுவாங்க. நம்ம ஊர்களையுமே எல்லா காலத்திலையுமே உண்டு. இது நம் காலத்திலேன்னு கிடையாது. முந்தைய தலைமுறை, அதுக்கு முந்தின தலைமுறை, எல்லா தலைமுறையிலையுமே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயினி அந்த காலத்தில் ஃபேமஸாக இருந்திருப்பாங்க. ஒரு காலத்தில் சரோஜா தேவியா இருந்திருப்பாங்க, இன்னொரு காலத்தில் ஸ்னேகாவா இருந்திருப்பாங்க, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நடுவில் நதியாவா இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ஹீரோயின்ஸ் ஒரு அழகினுடைய அடையாளமா நமக்கு ஃபோக்கஸ் ஆகி நம்மளுடைய குடும்பத்துல ஒருத்தங்களா சினிமா நடிகர்களுக்கு நடக்கக்கூடிய திருமண பந்தம் முடிஞ்சு போறது அப்படிங்கிறதையோ அல்லது மறுபடியும் ஒரு வாழ்க்கை தொடங்குறதையோ நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க. இது அவங்க பர்சனல் தானே, நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம யாருமே நடிகர்களையோ அல்லது நம்முடைய இசைக்கலைஞர்களையோ யாரையுமே நம்ம யாரோ ஒருத்தர் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. நாகார்ஜுனா வீட்டுல ஒரு திருமணம் நடக்குது அப்படிங்கிறப்ப ரசிகன் அதை மகிழ்ச்சி அடைகிறான். அதே குடும்பத்துல நாகார்ஜுனாவோட பையன் நாக சைதன்யா திருமண பந்தத்திலிருந்து சமந்தாவோட விலகிட்டாரு. அவங்க திருமணம் இனிமே செல்லாது அல்லது அவங்க வேணான்னு நினைக்கிறாங்க, 2 பேரும் பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படி சொல்லும்போது ரசிகன் அதை ஃபீல் பண்றான். அது சோசியல் மீடியா முழுக்க அது விவாதிக்கப்படுகிறது. இப்ப சமந்தா சிங்கிளா இருக்காங்க. ஆனா நாக சைதன்யா அடுத்த திருமணத்துக்குள்ள போறாரு அப்படிங்கிற ஒரு இடம் வருகிற போது சமந்தா ரசிகர்களுக்கு ஒரு இது இருக்கு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அவரு திரும்ப கல்யாணம் பண்ணும் போது அப்ப சமந்தா என்ன நான் என்ன தக்காளி தொக்கா அப்படி கேட்பாங்கல்ல, அது மாதிரி நம்ம மட்டும் என்ன இளைச்சாலா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கிறது. அப்ப அடுத்து சமந்தாவுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த திருமணம் இந்த நிச்சயதார்த்தம் அப்படி நடக்கும்போது அது மகிழ்ச்சி என்று இருக்கிற போது நம்ம ஒரு சினிமா நடிகர்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏன் இந்த மாதிரியான விவகாரத்துக்கள் பெருகுது, இன்னொரு லைஃப் ஸ்டார்ட் பண்றது. இப்ப நம்ம யதார்த்தத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரஜினிகாந்துடைய மகளுக்கு அது நடக்குது. அவருடைய மகள் விவகாரத்தாயிட்டு அப்புறம் மறுபடியும் இன்னொரு மறுமணம் செய்யறாங்க. அதே மாதிரி தனுஷோட ஐஸ்வர்யா பிரிந்து வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வரும். ஜிவி பிரகாஷ், சைந்தவி, இப்படி ஒவ்வொரு ஜோடிகளுடைய பிரிவுகளும் இந்த உறவுகளும் நம்ம ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தை நம்ம பார்க்கணும். எல்லாராலையுமே ரசிக்கப்படுகிற, எல்லாராலையுமே நேசிக்கப்படக்கூடிய இடத்துல நடிகர்கள் எப்பொழுதுமே இருக்கிறாங்க. தொடர்ச்சியா நடிகர்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அபிப்பிராயத்துல பிரியத்துல இந்த நாட்டையே நீங்க ஆட்சி செய்ய என்று என்டிஆர்ட்டையும் எம்ஜிஆர்ட்டையும் இந்த நாட்டையே மக்கள் வாக்களித்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு பின்னாடி எம்ஜிஆருக்கு பின்னாடி ஜெயலலிதா வந்தாங்க. நம்ம எல்லா காலத்திலயுமே நம்ம பார்க்கிறோம். அப்ப ரசிகர்களுடைய மனதை கொள்ளையடிக்கக்கூடிய அவங்க வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரியான பிரிவுகள் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது அவங்களுக்கு மட்டும்தான் நடக்குதா? இப்ப சராசரி வாழ்க்கையில யாருக்குமே அப்படி நடக்கிறதே இல்லையா அப்படின்னு பார்த்தா நம்மளை சுத்தியும் அது நடந்துகிட்டே தான் இருக்கு. சாதாரண ஊர்களில் முதற்கொண்டு
எல்லா இடங்கள்லையுமே நடந்துகிட்டே இருக்கு. பெண்களை பொறுத்தவரையில அவங்க வந்து கட்டுப்பட்டியா இருக்கணும், அவங்க வந்து நம்ம சொல்றத கேட்கணும் அப்படின்னு சராசரி குடும்பங்கள்ல நினைக்கிற மாதிரி சினிமா நட்சத்திரங்கள் வீடுகள்லையும் அப்படிதான் இருக்கு. ஆண்களுடைய மனம் வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அர்ஜுன் மகளுக்கு வந்து கல்யாணம் நடக்கும்போது தம்பி ராமையா போட்ட ஒரே கண்டிஷன் அவங்க நடிக்க கூடாதுங்கிறது தான். ஏன் நடிக்க கூடாது அப்படின்னா அவங்க வந்து ஒரு பொதுவான எல்லாருக்குமான ஒரு ஆளா அவங்க வந்து மாறுறாங்க. ஷூட்டிங் போறாங்க, ஒரு 2 மாசம் வந்து அவுட்டோர் ஷூட்டிங் போகணும், ஃபாரின் போகணும், இன்னொரு கதாநாயகனோட வந்து காதல் காட்சியில் நடிக்கணும். அப்படிங்கிறப்ப குடும்ப உறவுகளுக்குள்ள யாராவது ஒரு கிசுகிசுவை கொளுத்தி போடுவான், ஏதாவது ஒரு தகவலை பரப்புவான். அது உண்மையா பொய்யான்னு தெரியறதுக்குள்ள ஒரு மனம் வருத்தம் வரும். அது வந்து வேற ஒரு பிரேக்கப்புக்கான விஷயமா மாறும். காதலிக்கும் போது வந்து நீங்க வந்து ஒருத்தரோட வந்து இருக்கக்கூடிய உறவுல விரிசல் வருது அப்படிங்கிறப்ப நம்ம பிரேக்கப் பண்ணிட்டு நீ வேணா உனக்கு நான் வேணா எனக்கு நீ வேணான்ட்டு போயிடலாம். திருமண பந்தம் அப்படி கிடையாது. ஏன்னா நீங்க வந்து எல்லா விஐபியும் கூப்பிட்டு நாகார்ஜுனா வீட்டில் கல்யாணம் நடக்கும்போது அதை எப்படி சிம்பிளா நடத்த முடியும்? எல்லா சினிமா நட்சத்திரங்களும் பிரபலங்களும் நாட்டினுடைய முதலமைச்சர்ல இருந்து மினிஸ்டர்ல இருந்து எல்லாரையும் வரவழைக்கிறாங்க. அந்த திருமண பந்தம் வந்து நிலைக்கல, அது 4 வருஷத்துல வந்து அது வந்து முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்ற போது இந்த விளம்பரப்படுத்தப்பட்ட எல்லாருக்கும், அதாவது இந்த கல்யாணம் வந்து யாருக்கெல்லாம் போய் சேர்ந்திருக்கோ அந்த தகவல் அத்தனை பேருக்குமான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துருது. அத்தனை பேருமே வந்து ஏன் அப்படி நடந்துச்சு, ஏன் அப்படி நடந்துச்சு அப்படிங்கிறப்ப சமந்தாவை வந்து மனசுக்குள்ள வந்து நேசிக்கக்கூடிய, உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஒருதலை காதலாவே ரசிகன் இருப்பான் உள்ளுக்குள்ளேயே. அதுக்கு ஏன் அப்படி நடக்குது, அவங்களுக்கு ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து ரசிகனுக்கு வரும். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் நாக சைதன்யாவுடைய திருமணம் வந்து ஏன் வந்து பிரேக்கப் ஆச்சு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் நல்லவரா கெட்டவரா, வேற பெண்களோட காதல் இருந்ததுனால இது பிரேக்கப் ஆச்சா, இல்ல சமந்தாவுக்கு வேற யாராவது இதா இருந்தாங்களா, எப்படி என்ன காரணம் அதுக்கு அப்படிங்கிற ஒரு ஆவல் வந்து எல்லாரும் மத்தியிலையும் பரவுது. அப்போ இந்த விவகாரத்து அப்படிங்கிறது வந்து நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், பல இடங்களில் சமீபத்தில் இயக்குனர் நடிகர் பார்த்திபன் சொல்லியிருந்தாரு, பெண்கள் வேலைக்கு போகிறது, சம்பாத்தியம் பண்ணுறது, அவங்களுக்கு சொத்துக்கள் இருக்கிறது, இதெல்லாம் வந்து சேஃப்டி சைடு வந்து அவங்களுக்கு எல்லா பக்கமும் பாதுகாப்பு உருவாகிற பெண்கள் வந்து ஆண்களை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே விரும்பாத ஒரு சூழல் வரும்போது, கருத்து வேறுபாடு வரும்போது பிரிஞ்சிடுறாங்க. பெண்கள் வேலைக்கு போகிறது தான் பெரும்பாலும் விவகாரத்துக்கு காரணம் அப்படின்னு பார்த்திபன் சொல்றாரு. அப்ப வேலைக்கு போகக்கூடாதுன்னா அப்ப படிக்கக்கூடாதுன்னா பழைய மாதிரி அந்த காலத்துல எப்படி வந்து நம்ம அம்மாவுக்கு அம்மா காலத்துல என்னவா இருந்தாங்க, கையெழுத்து போட தெரியாம இருந்தாங்க, அவங்களுடைய வாழ்நாளில் வந்து அவங்களுக்கு சொத்து கிடையாது, படிப்பு கிடையாது, உத்தியோகம் கிடையாது, தாங்கள் விரும்புகிற வாழ்க்கையை வந்து தாங்க விரும்புகிற சாப்பாடை கூட அவங்க சாப்பிட்டது கிடையாது அப்படின்னு ஒரு தியாகத்தை வந்து ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டே இருந்தோம். இது உடையிற ஒரு நேரம் வருது. நான் ஸ்டார்னா நீனும் ஸ்டார், சமந்தா மாதிரி தான் நாக சைதன்யா, அவர் ஸ்டார்னா நானும் ஸ்டார் தான், அப்போ உனக்கு இருக்கிற எல்லா உரிமை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்ற போது சமத்துவம் வந்து எப்பொழுதுமே ஈக்குவாலிட்டிங்கிறது வந்து எப்பவுமே என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணும். அதை வந்து சராசரி மனிதர்களுக்கு இருக்கிற ஈகோவுக்கும் ஒரு பெரிய கலைஞனா புகழ்மிக்கவனா இருக்கிறவனுக்கும் அந்த ஃபேம் வந்து அவங்கள சும்மா இருக்க கூடாது. அந்த ஈகோ வந்து ஜாஸ்தி ஆகிற போது நீ என்ன பெரிய எவளா அப்படின்னு நினைக்கிறதும், நீ என்ன பெரியவனாடா அப்படின்னு சொல்றதும், ஒருத்தர் தூக்கி போடும்போது இதை நடுவுல வந்து பேசுறதுக்கு, இதை சரி செய்யறதுக்கு, இந்த ஈகோவை வந்து ஒன்றும் இல்லாம பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த ஆப்ஷன் தான் இருக்குமே தவிர வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவா இருக்கும். இந்த காம்ப்ரமைஸ்க்குள்ள வந்து திரும்பி போறதுக்கு பல பேருக்கு வந்து அவங்க ஈகோ வந்து ஒத்துக்கிறது இல்ல, அவங்க வந்து திரும்பி போறது இல்ல பல பேர். அப்ப ஏதாவது ஒரு இடத்துல யாரோ ஒருத்த வந்து விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அப்ப ஆனா இது இன்னொன்னு பார்க்கணும், இதுக்கு நேர் எதிராக இன்னொரு விஷயம் நடக்குது. சில ஜோடிகள் வந்து அப்படியே பிரியாமலே இருக்கிறாங்க, தேவயானி ராஜகுமாரன் மாதிரி அப்படியும் உண்டு, சூர்யா ஜோதிகா மாதிரி பல ஸ்டார்ஸ் வந்து அவங்க சினிமா வாழ்க்கையிலும் இருப்பாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா வந்து சராசரி குடும்பம் போலவே அவங்க ரொம்ப பிரியாம வாழ்வாங்க, சரண்யா பொன்வண்ணன் மாதிரி எப்படி நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் அங்கே சாத்தியமாகுது அப்படின்னா தேவயானி மாதிரி ஒரு பொண்ணு வந்து நம்ம வாழ்க்கையில் கிடைக்காது அப்படிங்கிற உணர்வு வந்து ராஜகுமாரன் வந்து கடைசி வரைக்கும் அந்த உணர்வோடு இருந்தால் அது பிரிய மாட்டாங்க. இதுதான் மிக முக்கியமான விஷயம். இப்போ பொன்வண்ணன் வந்து ஒரு பெரிய டைரக்டராக வர வேண்டியவர், அவர் எடுத்த படங்கள் வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி ஆயிடுச்சு, கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகலை. அது மாதிரி பெரிய ஹீரோயினியாக வரணுங்கிற கனவுல தான் சரண்யா வர்றாங்க. நாயகன்கிற ஒரு பெரிய மணிரத்னம் படத்தில் அவங்க அறிமுகமாகறாங்க. ஆனால் அவங்க பெரிய ஸ்டாராக வந்து வர முடியல, நிறைய வந்து ஃப்ளாப்பாக இருக்குது எல்லா படங்களுமே. அவங்க அம்மா கேரக்டரில் தான் வந்து ராம் படத்துக்கு பின்னாடி அவங்க ஒரு அம்மா ரோல் எல்லா மனோரமா விட்டு அடுத்தவங்க பிடிச்சாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து லைஃப்பில் எப்போ சக்ஸஸ் வந்து உருவாகும், எப்போ வந்து மார்க்கெட் கிரியேட் ஆகும், எப்போ மார்க்கெட் கீழே விழுகும், எப்போ வந்து உங்களுக்கு பணம் சேரும், எப்போ புகழ் சேரும் அப்படிங்கிறது வாழ்க்கையில யாராலையும் நிச்சயமா சொல்ல முடியாத ஒரு விஷயம். ஒரு பறவை வந்து எந்த திசையில பறக்கும் அப்படின்னு நம்ம ஒரு மரக்கிளையில் நிற்கும் போது எப்படி புரியாதோ அது மாதிரி தான் சினிமாவிலையும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய ஒரு தொழில். திடீர்னு ஒரு பெரிய பிரபலமான நடிகனுக்கு படம் ஓடாது, தொடர்ச்சியா ஓடாது. இப்போ 96ல இருந்து மகாராஜா வரைக்கும் நடுவில் வந்து பல படங்கள் வந்து விஜய் சேதுபதிக்கு ஓடலை. அப்போ வாழ்க்கையில் இந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது சினிமாவில் மற்றவங்களை விட அதிகம். அப்போ அந்த இடத்துல
ஏதோ ஒரு பிரேக்கப் ஆகுது, ஏதோ ஒரு இடத்துல ஒரு மனஸ்தாபம் வருது அப்படிங்கிறப்ப அதை கடந்து போக முடியாதப்ப எனக்கு தெரிந்து ஒருவேளை வந்து வாழ்க்கையில இனிமே சேரவே வேணாம், இந்த 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 மனிதனை நான் சந்திச்சிருக்கவே கூடாது, இந்த பொண்ணை வந்து என் வாழ்க்கையில பார்த்துருக்கவே கூடாது அப்படிங்கிற சண்டை வர்ற இடத்துல பிரிந்து விட்டால், பிரியக்கூடாது, பிரிந்து விட்டால் இன்னொரு வாழ்க்கையை தேடிக்கொள்வது தான் முறையானது. அந்த வகையில் பார்க்கும்போது நாக சைத்தன்யாவுடைய முடிவு வந்து சரியானது தான். நாக சைதன்யாவுக்கு வந்து ஒரு சோபிதா கிடைக்கிறது மாதிரி இந்த உலகத்தில் எல்லாருக்குமே சமந்தாவுக்கு இன்னொரு காதல் வந்து திரும்ப கிடைக்கும், அல்லது திரும்ப ஒரு ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இதுதான் வந்து இயற்கையோட நியதி. அதனால இந்த உலகம் வந்து நம்ம பிறக்கும் போது தனியாக பிறக்கிறோம், நம்ம வாழ்க்கை முடியும் போதும் தனியாக தான் முடியுது. வாழ்க்கையில் நடுவில் தான் காதல் வருது, நடுவில் தான் நம்ம ஒரு நமக்கு பிடித்தமானவர்களை சந்திக்கிறோம். நமக்கு பிடித்தமானவர்களோட நம்ம வந்து தொடர்ந்து வாழ்றது அப்படிங்கிறது சில நேரம் காலம் வந்து அனுமதிக்கல, சில நேரம் அது கிடைக்காம போயிடுது. அப்படி கிடைக்கிறவங்க அதிர்ஷ்டசாலி, கிடைக்கலைங்கிறதுக்காக வாழ்க்கை வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நின்று போயிடக்கூடாது. அதனால ஒரு மறுமண வாழ்க்கை, ஒரு வேறொரு லைஃப் வந்து வந்து தேடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. இது சினிமா நடிகர்களுக்கு மட்டும் இல்ல, சராசரி குடும்பங்கள்லையுமே ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு விரும்பத்தகாத ஒரு திருமணம் நடந்துருது, ஏதோ ஒரு பிடிக்காத ஒரு வாழ்க்கை நடந்ததுன்னா மறுபடியும் அதை ரீஸ்டார்ட் பண்ணி வேறொரு வாழ்க்கைக்குள்ள போறது தான் பிராக்டிக்கலா சரியா இருக்கும். ஒத்து வாழணும், இல்லாட்டினா அத்து வாழணும்னு கிராமத்துல சொல்லுவாங்க. இது எல்லா வாழ்க்கைக்குமே பொருந்தும். அதனால நம்ம நினைக்கிறோம் நம்ம பெரிய ஸ்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அவங்களும் சராசரி மனிதர்கள் தான். அவங்களுக்கு சராசரியான கனவுகள் தான் இருக்கும். சராசரி குடும்பங்களுக்குள்ள என்ன ஃபீல் இருக்கோ அதுதான் அவங்களுக்கும் இருக்கும். நம்ம வந்து அவங்க கொஞ்சம் விளம்பர வெளிச்சத்தில் இருக்கிறதுனால அவங்க உறவா இருக்கிறதோ பிரிவா இருக்கிறதோ, அவங்க டேட்டிங் போனாலும் அது ஃபிளாஷ் நியூஸ்ல ஏதோ ஒரு மீடியா நியூஸ் அது மாறும், அவங்க பிரிந்தாலும் அது மாறும். அவங்களோட பர்சனல் லைஃப்ல அவங்களுக்கு ஒரு ஸ்கின் பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு விஷயம் வருது அப்படிங்கிறப்ப அது கூட அது வந்து ஃபேமஸாக வந்து பேசப்படும். ஒரு நடிகைக்கு வந்து இன்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது உடம்புல அப்படிங்கிறது கூட ஒரு பேசப்படும். ஆனால் வந்து அந்தரங்க வாழ்க்கையே கிடையாதா? இப்போ ஸ்டாராக இருக்குன்னா சினிமாக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்கு பர்சனலே இருக்கக்கூடாதா? எல்லாத்தையுமே பொது வெளியில் போட்டு எல்லாருமே உடைக்கணுமா அப்படி சில பேர் கேட்குறாங்க. பொது வெளியில் வந்து ஒருத்தரை வந்து தலையில் வச்சு கொண்டாடும் போது அவங்களோட பர்சனலையும் சேர்த்து வச்சு தான் கொண்டாடுறாங்க. அதனால் இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது ரசிகனுக்கு சொந்தம். ரசிகன் வந்து அவன் பார்வையாளன் தான் அவங்கள பெரிய ஸ்டார் ஆக்கினான், பார்க்குறவன் தான் வியூவர்ஸ் தான் எல்லாத்தையும் உருவாக்குறான், கிரியேட் பண்ணுறான். அதனால அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் தன்னோட சொந்த வாழ்க்கையாக ஃபீல் பண்ணுறானே தவிர இது வந்து ஒருத்தருடைய இன்னொருத்தருடைய பர்சனலுக்குள்ள, இன்னொருத்தருடைய அந்தரங்கத்துக்குள்ள அத்துமீறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அன்பு செலுத்துறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அன்பு தான் வந்து அதிகமான அன்புமே வந்து வன்முறைக்கு தான் காரணமாக மாறும். சில இடங்கள்ல கோபம் வரும், நான் சொல்றது நீ கேட்கல, நான் நினைச்ச மாதிரி நீ இல்லை. இதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை. நான் சொல்றதை நீ கேளு அப்படிங்கிற இடத்துல நான் சொல்றது நீ கேளு எதிர் தரப்புல சொன்னாங்கன்னா சண்டை வரும். இது லவ் டுடே படத்துல மட்டும் கிடையாது, எல்லார் வாழ்க்கையிலுமே இதான் நடந்துட்டு இருக்கு. அதை வந்து கடந்து போறது ஒரு சிலரால முடியும். அதனால ஏதாவது ஒரு இடத்துல ஒருத்தர் கை ஓங்கும் போது இன்னொருத்தர் கை வந்து தாழ்ந்து போறது, அதாவது தாழ்வான இடத்துல தான் தண்ணி தங்கும்னு சொல்லுவாங்க. தன்னை வந்து தாழ்த்திக்கிறவங்களுக்கு தான் இந்த வாழ்க்கையில் சில விஷயம் நிலைச்சு நிற்கும். மற்றவங்களுக்கு பெரிய ஆட்களாக தன்னை ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல ஈகோ வெடிக்கும். அது காதலாக இருக்கலாம், அது கல்யாணமாக இருக்கலாம், இல்லை ஒரு படத்தோட ப்ராஜெக்டாக இருக்கலாம். அது நின்று போகிறது கூட இதுதான் காரணமாக இருக்குது. அதனால் ஆண் பெண் உறவு உலகம் முழுக்க சிக்கலானது தான். எல்லா வாழ்க்கைக்குள்ளேயுமே ஆண் பெண்ணுக்கும் எதிரெதிர் முரணில் தான் எல்லாருமே வாழ்கிறாங்க. சராசரி குடும்பங்களுக்குள்ளே தப்பிக்க முடியாமல் குழந்தைகளுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. தப்பிக்கக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க அடுத்த வாழ்க்கைக்குள்ளே போகிறாங்க. அந்த வகையில் நாக சைத்தன்யாவுடைய சோஃபிதாவுடைய மறுமண வாழ்க்கை சிறப்படைய நல்வாழ்த்துக்கள். சமந்தாவுக்கு விரைவில் வந்து இதே போல் இன்னொரு காதல் வாழ்க்கை, இன்னொரு திருமண வாழ்க்கை ரசிகர்களுக்கான செய்தியாக திரும்ப வரும்.